ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சிங்காரவலன் ஸ்டேட்டிக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டோட ஜிகே தாங்க பார்க்க போகிறோம். இதில் நிறைய முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ஆப்ஷன் 1 கோதை ஆறு, ஆப்ஷன் 2 முல்லை ஆறு, ஆப்ஷன் 3 வாணி ஆறு, ஆப்ஷன் 4 காவிரி ஆறு. இதுக்கான ஆன்சர் என்னங்க? தமிழ்நாட்டோட மிக நீளமான ஆறு எது? இதுக்கான ஆன்சர் காவிரி ஆறு. இதுதாங்க ஆன்சர். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டம் எது? ஆப்ஷன் 1 திண்டுக்கல், ஆப்ஷன் 2 திருவண்ணாமலை, ஆப்ஷன் 3 தருமபுரி, ஆப்ஷன் 4 ஈரோடு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே பெரிய மாவட்டம் என்ன? இது ஏரியாவில் எது பெருசுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸின் அடிப்படையில் எது பெரிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் தாங்க இதுக்கான ஆன்சர். தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டம் திண்டுக்கல். சரிங்க, நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா? அடுத்த கொஷினு, தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் எது? இதுவும் ஏரியா படி, ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் படி எது சின்ன மாவட்டம், எது சின்ன டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. சென்னை ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 தருமபுரி, ஆப்ஷன் 3 சேலம், ஆப்ஷன் 4 ஈரோடு. இதில் என்ன ஆன்சர் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாவட்டத்திலே சிறிய மாவட்டம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாங்க. இதுக்கான ஆன்சர் சென்னைங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி எது அப்படின்றதாங்க கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தலையாறு, செகண்ட் ஆப்ஷன் பைக்காரா அருவி, தேர்ட் ஆப்ஷன் ஒகேனக்கல் அருவி, ஃபோர்த் ஆப்ஷன் கிளியூர் அருவி. இதில் எதுவும் அங்கே ஆன்சராக இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தலையாறு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சருங்க. தலையாறு அருவி தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹைட்டான அருவி, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளது? தேசிய பூங்காக்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தா நேஷ்னல் பார்க்ஸுங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. இந்த கொஷின் நிறைய எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ற டாப்பிக்லையும் இது வருது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 4, ஆப்ஷன் 2 5, ஆப்ஷன் 3 6, ஆப்ஷன் 4 7. எத்தனை நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குங்க தமிழ்நாட்டில்? மொத்தம் எத்தனை நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குன்னா 5 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குங்க. அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? தமிழ்நாட்டின் முதல் தேசிய பூங்கா எது? ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் இன் தமிழ்நாடு எது? அதுதான் நம்மளோட கொஸ்டினுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் முதுமலை, செகண்ட் ஆப்ஷன் கிண்டி, தேர்ட் ஆப்ஷன் மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா, ஃபோர்த் ஆப்ஷன் முக்குருதி தேசிய பூங்கா. இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா முதுமலை. முதுமலை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் தேசிய பூங்காங்க. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். தமிழ்நாட்டின் மிக சிறிய தேசிய பூங்கா அப்படின்னா எது? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் தமிழ்நாடு. ஆப்ஷன் 1 கிண்டி, ஆப்ஷன் 2 முதுமலை, ஆப்ஷன் 3 மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா, முக்குருதி தேசிய பூங்கா. இதில் என்ன ஆன்சராக இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கிறதுல சிறிய நேஷ்னல் பூங்கா, நேஷ்னல் பார்க் என்ன ஆப்ஷனுங்க? இதுக்கான ஆன்சர் கிண்டி. கிண்டி தான் இருக்கிறதுலே சின்ன நேஷ்னல் பார்க்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன? இந்த கொஷினும் ரொம்ப 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 முக்கியமான கொஷினுங்க. அதாவது எத்தனை பயோஸ்பியர் ரிசோர்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லலாம். ஆப்ஷன் 1 2, ஆப்ஷன் 2 1, ஆப்ஷன் 3 3, ஆப்ஷன் 4 5. எத்தனை உயிர்கோள காப்பகங்கள்ங்க இருக்குது தமிழ்நாட்டில்? இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 3. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. 3 இருக்குதுங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா? இதுவும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின்ஸ் அந்த மாதிரி டிஎன்பிசியில், குரூப் எக்ஸாமில், எஸ்எஸ்சியில், எம்டிஎஸ்சில் எல்லாத்துலேயும் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல இது வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்க.
தமிழ்நாட்டில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன? வனவிலங்கு சரணாலயம்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை இருக்குது, அதுதான் நம்மளுடைய கொஷின். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லலாங்க. ஆப்ஷன் 1 14, ஆப்ஷன் 2 15, ஆப்ஷன் 3 16, ஆப்ஷன் 4 18. எத்தனைங்க இருக்குது? இதுக்கான ஆன்சர் எத்தனைன்னு பார்த்தா டோட்டலாக 18 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே, அதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஜிகே, இந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக ஜிகே ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீ சிங்காரவேலன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.